Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய எனக்கான முருகன் கோவில் என்ன, ஏன் என்னோட நட்சத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எந்த ரூபத்தில் முருகன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு அருள் பாவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், எப்படி நான் அவரை பின்பற்றி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு இயல்பாக மருதமலை பிடிக்குங்க, எனக்கு இயல்பாக பழனி பிடிக்கும், எனக்கு இயல்பாக திருச்செந்தூர் போவாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு பார்க்குற எல்லாமே அவனாக தான் தெரிகிறான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரியதாக ஒரு அமைப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால். அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய முருகன் கோவில், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முருகன் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஏன் நம்ம முருகனை மட்டும் பார்க்கணும்? ஏன்னா கடவுள் நிறையா, சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்கா, விநாயகர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்கார், நிறைய கடவுள், பெருமாள் இருக்காரு. ஆனால் ஏன் முருகனுக்கு மட்டும் 27 நட்சத்திர கோவில்கள் சொல்கிறீங்க? மற்ற எந்த கடவுள்களுக்கும் 27 நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட மாட்டாங்களா? அப்போ முருகன் 27 நட்சத்திரத்துக்குமே சம்மந்தப்படுவாரா? அது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஏன் முருகனுக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம், ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? எல்லா இனங்களுக்கு பின்னாடியும் முருகன் என்கிற ஒரு சொல் முன்கொண்டு நிற்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜோதிட வகுப்பாக மாதிரி ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா முருகன் அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கர்மாகாரகன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அருள் தன்மை இருக்கும். ஆனால் எல்லா அருள் தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகன் மட்டும்தான். முருகா அப்படின்ற வார்த்தையில 33 கோடி தேவர்களும் 3 கடவுள்களும் அந்த 3 கடவுள்களுடைய மனைவிகளும் அடங்கி விடுகிறார்கள். அதனால்தான் அவருக்கு 6 முகமாக 6 தெய்வங்களின் தன்மையோடு அருட்பெரும் ஜோதியாக தன்னகத்தே நின்று உயிர்களை அருள் கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ மேஷம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தாலே அந்த வீட்டை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய். முருகன் இசைக்கொல்ட்டு போட நம்ம என்ன வரும்? செவ்வாய். அப்போ ஜோதிட ரீதியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் இல்லை செவ்வாய் என்கிற ஒரு தன்மை முருகனைத்தான் குறிக்கிறது. கரெக்டு தான். அப்போ நீங்கள் ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அந்த 12 வீட்டில் மேஷம் அப்படின்ற வீடே செவ்வாயுடைய வீடு. ஓகே. ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஓகே. மிதுனம்னு பார்த்தா மிருகசீடம்ன்ற செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும். கடகம் அப்படின்ற வீட்டில் செவ்வாய் அப்படின்ற ஆள் என்ன, அவர் நீச்சமடைவார், செவ்வாய் இண்டிகேட் பண்ணும். சிம்மம் அப்படின்ற வீட்டிலுடைய தலைவர் தான் செவ்வாயின் வீட்டில் உச்சமடைகிறார், செவ்வாயோட கனெக்ட் ஆகிறோம். கன்னி அப்படின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்ற முருகனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மாதிரி தான். திரும்ப விருச்சகம் அப்படின்ற வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே செவ்வாயுடைய காரகத்துவம், செவ்வாயோட வீடு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் தனுசு அப்படின்ற வீட்டில் எந்த ஒரு செவ்வாயினுடைய ஒரு காரகமும் இருக்காது, செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்காது, செவ்வாயுடைய ராசியும் இருக்காது, செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியே இருக்காது. திரும்ப 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போனீங்கன்னா அங்குதான் செவ்வாய் உச்சமடைகிறார். 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் செவ்வாயின் அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. திரும்ப 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அதான் காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மோட்ச திரிகோண வீடுன்னு சொல்லுவோம், மோட்ச வீடு இல்லையா? 12ஆம் வீடு தான் மோட்ச வீடு. அந்த மோட்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின்ற நட்சத்திரம் இருக்காது, செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்காது, செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்காது, செவ்வாய் கனெக்ட் ஆகவே மாட்டார். அப்போ இந்த 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செவ்வாயின் கனெக்டிவிட்டியே இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு முருகனுடைய பாக்கியம் இருந்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாயின் காரகத்துவம் வரவில்லை. மற்ற எல்லா இடங்களுக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் தேவைப்படுகிறது. இந்த 2 இடங்கள் மட்டும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும், அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் அடைய முடியும். அதனாலதான் முருகனுக்கு கர்மா காரகன், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர். அப்ப இந்த வகையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்து அந்த நட்சத்திரத்தின் ஜோதியாக அருள் பாவனை செய்யக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா சாட்சாத் அந்த முருகப்பெருமாள் என்று வேறு யாரும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு, எத்தனையோ விதமான கோவில்கள் இருக்கு, எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு. ஸ்பெஷலா யூனிக்கா உங்க நட்சத்திரத்திற்கான என்ன கோவில் இருக்கு, அந்த கோவில் எப்போ போய் வழிபாடு பண்ணலாம், அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது முருகன் உங்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்வார், வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம்
ரோகிணி அப்படின்னாலே போதும், சந்திரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு எப்படின்னா அது வந்து சுக்கிரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துல தான் சந்திரன் வந்து அழகாக உச்சமடைகிறார். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க என்ன முருகன் கோவிலை போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், சிவன்மலை முருகனை போய் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருவரோட மனசுக்குள்ள புகுந்து அவரோட நினைவுக்குள்ள இருந்து உலக மக்களோட நன்மைக்கு கனவுகள் மூலமாக தன்னுடைய லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் உண்டுன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, சிவன்மலை தாங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு. அன்னைக்கு என்ன அந்த பெட்டியில வைக்கிறாங்களோ அதுதான் அடுத்த பொருள் வைக்கிற வரைக்கும் அந்த உலக இயக்கத்தை இயக்கப் போகிறது என்பது நம்ம எல்லாருமே அறிந்த விஷயம்தான். எங்கேயுமே இல்லாமல் இன்னைக்கும் நான் இருக்கேன்டா, உங்களெல்லாம் நான் தான் வழி நடத்துறேன் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய, சத்தியமாக உயிரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சிவன்மலை தான். எந்த பக்தர் கனவுல எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாது, ஆனால் வந்து அங்கே ஒரு உத்தரவை கொடுப்பாரு. அந்த உத்தரவு சரிதானா இல்லையான்னு அங்கே வந்து தீர்மானம் செய்யப்படும். அங்கே சீட்டெல்லாம் குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. அது ஆமான்னு முருகன் உத்தரவு கொடுத்தப்புறம் அந்த பொருளை எடுத்து அந்த சிவன்மலை பெட்டியில் வைப்பார்கள். அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள், அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு வரக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நிம்மதியா இருங்க, நான் இருக்கேன்லப்பா உங்களுக்கு அப்படின்றத அந்த சமிக்கைகள் மூலமாக முருகன் காட்டக்கூடிய விளையாடக்கூடிய லீலை பண்ணக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா அது சாஷாத் வேற ஒன்றும் இல்லை, சிவன்மலை தான். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே எல்லாருக்கும் அப்படியே உலகம் அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு தான் தோணும். பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு நாள் வந்து மண் எடுத்து வைப்பாங்க, போர்லேருந்து முருகன் நம்மளை காப்பாற்றினால், தண்ணி எடுத்து வைப்பாங்க, சுனாமியிலேருந்து முருகன் காப்பாற்றினா, வில்லும் அம்பும் எடுத்து வச்சாங்க, போர்லேருந்து முருகன் காப்பாற்றினா. சிவன்மலையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு பேர் உண்டுங்க, அது பேர் என்ன தெரியுமா? காரணமூர்த்தி. வித்தியாசமாக இருக்குல்ல? ஏன்னா அவனன்றி ஒரு விஷயம் நடக்காது இல்லையா? காரண காரியத்திற்கு காரணமாக இருக்கிறதே முருகன் தான், அந்த கந்த கடவுள் தான். அப்போ மகிழ்ச்சியாகவும் சரி இன்னல்களையும் சரி அதற்கான காரணத்தை தானே முன்னின்றி நடத்துவேன் என்கிற ஒரு வாக்கு கொடுப்பதனால், அவராகவே அதை இயங்குவதால், நம்மளை அவர் இயக்குவதால் அங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்திக்கு காரணமூர்த்தி என்று ஒரு பெயர் உண்டு. இந்த தடவை சிவன்மலையில் வைக்கப்பட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைக்கோல் கனவில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய ராசின்னு சொல்லும் போதே சொன்னேன். இந்த தடவை வந்து பாடலே வந்து இடைக்காட்டு சித்தர் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பாடலில் இருக்கிறார். இந்த தடவை வந்து கால்நடையோட விருத்தி அதிகமாகும், அதே சமயம் உணவு பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, கால்நடை தீவனங்களுடைய விலை அதிகமாகவும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த தடவை சிவன்மலை கோவில்லையும் வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிமிஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல சிவன்மலையில் வைக்கோல் அப்படின்ற விஷயம் வந்து அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கொஞ்சம் பொருளாதாரத்தில் நாம் கொஞ்சம் நம்மளை விவசாயிகளை பார்த்து கொள்ளணும்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை விவசாயிகள் இத்தனை நாள் பட்ட எல்லா விதமான கஷ்டத்துலேருந்து உங்களை நான் காப்பாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் கவலைப்படாமல் பயிரிடுங்கன்னு சொல்கிறத முருகனோட ஒரு உத்தரவாக எடுத்துக்கலாம். ஏன்னால் சிவன் பெட்டியில் வரக்கூடிய உத்தரவு அந்த வருடத்திற்கான நல்லதாகவும் அமையலாம், இல்லை கெட்டதாகவும் அமையலாம் என்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேய்ந்து அப்படி இருக்கக்கூடிய நிலவின் தன்மையை தன்னகத்தே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பக்கம் மகிழ்ச்சி இந்த பக்கம் துன்பம் ரெண்டையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக சாட்சாத் அந்த காரணமூர்த்தி சிவன்மலை ஆண்டவர் இருப்பதனால் சிவன்மலையில் போய் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளித்து அவர்கள் வெற்றிநடை போடுவார்கள் அப்படின்றது தான் உண்மை. ரோகிணி உங்களுக்கு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரோகிணி உங்களுடைய லக்னமாக இருந்தாலும் சரி, அதாவது ரிஷபம் அப்படின்றது ரோகிணியில் உங்கள் லக்ன புள்ளி விழுந்திருந்தாலும் சரி, இல்லை ரோகிணியில நின்று ஒரு கிரகம் உங்களுடைய தசையை நடத்தினாலும் சரி, நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர மிகச்சிறந்த ராஜயோகம் உங்களுக்கு வாழ்நாளில் காத்திருக்கிறது. திங்கக்கிழமை தவறாமல் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் பால் கொடுத்து அந்த மூலவரை அபிஷேகம் பண்ண முடியுமான்னு கேட்டு அங்கே ஏதாவது பண்ணி பால் கொடுத்து செய்யுங்க. அப்படி இல்லையா கண்டிப்பாக நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவதற்கு நெய் வாங்கி கொடுங்க, இல்லை நெய் ஊற்றி ஒரு அகல் விளக்காவது ஏற்றி விட்டு வாருங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு பிரகாசமாக அமையும்.